ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஏபி ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு வந்து நம்ம மாயில தோரணமெல்லாம் கட்டுறதுக்காக பறிச்சிட்ருக்கோங்க. அதுதான் ஹஸ்பண்ட் வந்து பறிச்சிட்ருக்காரு. வாங்க இன்றைக்கி நம்ம என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அப்படின்னு நம்ம மரத்துலேயே இருக்குங்க மாயிலை, அதுதான் பறிச்சிட்ருக்காரு. மாயிலை கட்டுறதே பார்த்திங்கன்னா வந்து வீட்டு வாசலுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் வந்து எந்தெந்த பண்டிகைக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கட்டி அலங்கரித்து பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து நிறைய பண்டிகைக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படியே விசேஷ நாட்களில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாயிலை தோரணம் கட்டுறதெல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்காரே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதெல்லாம் வந்து பண்ணிடுவார். அந்த வேலை நமக்கு கொஞ்சம் மீதியாகும். கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கோலம் போட்டலாம் வாசலில். ஏன்னா வந்து காலையிலேயே வாசல் தெளித்து கோலம் போடலான்னு பார்த்தேன். அது என்னென்னா வந்து மழை வந்ததுனால போட முடியல. ஸோ அதனால் ஈவினிங்காவது போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போட்டுட்ருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கோலம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். அப்படியே நம்ம செடியில் வந்து ஒயிட் ரோஸ் அழகாக பூத்திருந்ததுங்க. அப்படியே கொத்தாக இருந்தது. அதை அப்படியே வந்து பறிச்சுக்கிட்டு வந்தேன். அப்படியே செம்பருத்தி பூவெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற நாளில் செடி நிறையா இருக்கும். இன்றைக்கி வந்து கம்மியாக தான் இருந்தது. அதையும் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. அப்படியே விளக்கு செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சாச்சு. அப்படியே ஹஸ்பண்ட் வந்து உள்ளே இருக்கிற வந்து சாமி ரூமுக்கும் வந்துட்டு அப்படியே இந்த மாயிலை தோரணெல்லாம் அப்படியே கட்டிகிட்டு இருந்தார். அப்படியே விளக்கு செட் பண்ணலான்னு பார்த்தா செட் பண்ணவே வரலைங்க. மாற்றி மாற்றி செட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படியே திருவண்ணாமலை தீபம் பற்ற வைக்கிறப்பவே நம்மளும் வந்து சாமிக்கு தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சு அலங்கரித்து கொஞ்சம் வேகமாக தான் வேலை செஞ்சிட்ருந்தோம். அப்படியே சாமி ரூமில் விளக்கு போட்டாச்சுங்க. வெளியில் இருக்கிற விளக்கு வந்து அப்படியே பூவெல்லாம் வச்சு ஜோடித்த பிறகு அப்படியே நம்ம விளக்கு பற்ற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நானும் ஹஸ்பண்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே பெரிய பாப்பா பார்த்திங்கன்னா அப்போ தான் 5:30க்கு தான் வந்தா. ஸோ அதனால் அவள் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தா. சின்ன பாப்பா வந்து எங்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருந்தால் போதும். ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து ஏதாவது ஒன்று வேலை செஞ்சு சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஸோ அதனால் அவள் வந்து அமைதியாக உட்காருடா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதனால் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு விளக்குல இது கை வச்சிருவாளோ அப்படிங்கிற பயமாக இருக்கும். அப்படியே உள்ளே வச்ச மாதிரியே வெளியே வாசல்லையும் வந்து ஒரு விளக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து ஒரு விளக்கு வச்சாச்சு. மற்ற நாட்களை விட கார்த்திகை தீபம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வீடு ஃபுல்லாக வந்து விளக்கு வச்சு அப்படியே அந்த விளக்கு போல் நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா பிரகாசமாக ஒளியாக மலரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வைபாக தாங்க இருக்குது. அப்படியே பாப்பா வந்து ஒவ்வொரு விளக்குக்காக திரி போட்டு அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டும் ஒரு பக்கம் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போய் விளக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தார். இந்த வருஷம் கார்த்திகை தீபம் பார்த்திங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா வந்து மழையும் இல்லை, காற்றும் வந்து அதிகமாக இல்லாதனால விளக்கு வந்து நல்லா நின்று பொறுமையாக எரிஞ்சது. மாடியில் போய் பாப்பாவும் அவங்க அப்பாவும் விளக்கெல்லாம் வச்சுட்டு வந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்றுக்கே அதெல்லாம் அணைஞ்சிருச்சு. சின்ன பாப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பா பற்ற வச்சுருக்காங்க. இவன் போய் உடனே ஊதி அதை அணைச்சிருக்கா. உடனே வந்து பாப்பா டென்ஷன் ஆகி அம்மா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்ட்டு. எல்லா விளக்குமே அப்படியே போட்டாச்சுங்க. போட்டுட்டு வந்து சாமி கும்பிட வந்துட்டோம். அப்படியே பாப்பாங்க 2 பேரும் பக்தி மையமாக தோப்பு கரணம் போட வந்துட்டாங்கங்க. பாருங்கள், ஆளுக்கு 10 தோப்பு கரணம் போட்டுட்டு வந்துட்டாங்க. அப்படியே சாமி நல்லா கும்பிட்டாங்க. அப்படியே எங்களுடைய கார்த்திகை தீபம் வந்து இப்படி தாங்க போச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.